இளையராஜா பயோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் அது வந்து தொடங்காது. துளுவத இளமையில் வந்த தனுஷ் கிடையாது. இன்னைக்கு வந்து தனுஷ் பேசினதெல்லாம் நிறைய சர்ச்சைகளை உருவாக்குச்சு. ஹாய் ஹலோ வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் தான். ஸோ தனுஷ் பத்தி தான் இந்த நேர்காணல்ல பேச போறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஸோ தனுஷோட இந்த வருஷ ஃபில்மோகிராஃபி எப்படி இருக்கு? தனுஷை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, தமிழ் சினிமாவில் ஒரு ஆழமான பதிவுகளை பதிச்சிட்டார். ஆல்ரெடி தனுஷ் வந்து நல்ல நடிகர் அப்படிங்கிறத வந்து தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பதிவு பண்ணிட்டார். தனுஷ் வந்து செலக்ட் பண்ணுற படங்கள் எல்லாமே நல்ல நல்ல படங்களாக செலக்ட் பண்ணுறார். அவருடைய வெற்றி வந்து தொடர்ந்து எப்படி சொல்கிறது மேல் நோக்கியே போயிட்டுருக்கு. அவருடைய மார்க்கெட்டும் பெரிய லெவலில் உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. சென்ற வருடம் பார்த்தீங்கன்னா ராயங்கிற படத்தை வந்து தனுஷ் வந்து இயக்கி நடிச்சிருந்தார். அந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலாக மிகப்பெரிய வெற்றி படம். கலெக்ஷன் வந்து பெரிய லெவலில் பண்ணிச்சு. அது வந்து சென்ற வருட கடைசியில் வந்துச்சு. ஸோ இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குபேரான்னு ஒரு படத்தை வந்து தனுஷ் வந்து நடிச்சிருந்தார். குபேரா நாகார்ஜுனா தனுஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அது ஆக்சுவலி வந்து தெலுங்கில் உருவாக்கப்பட்ட படம் தான். அது வந்து தமிழ்லையும் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ தான் பேன் இண்டியா படம்னு வருது இல்லையா, அது மாதிரி தமிழ்லையும் அந்த படம் வந்துச்சு. ஸோ இந்த படம் ஆடியோ ரிலீஸ் போதே பார்த்தீங்கன்னா தனுஷ் பேசினதெல்லாம் நிறைய சர்ச்சைகளை உருவாக்குச்சு. ஒரு செங்கலை கூட உருவாக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசினார். ஏன் அப்படி பேசினார் அப்படின்னா, அவருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் வந்து திரைத்துறையில் இருக்கிறதா அவர் ஃபீல் பண்ணுறாரு. அவரை வந்து ஏதோ ஒரு நடிகர் கூட்டம் ஒரு 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 4-5 பேர் வந்து பிஆர் டீம் வச்சு தொடர்ந்து வந்து தாக்குதல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய வேதனைகளை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். பட் அது உண்மையா பொய்யா அப்படின்னா, இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் வந்து இந்த பிஆர் டீமை வச்சு நிறைய பேரை அட்டாக் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷம்பத்தானமான செயல்கள்லாம் 1-2 அங்கங்கே போயிட்டு தான் இருக்குது. எல்லாரும் அப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் 1-2 அங்கே போயிட்டுருக்கு. அப்படி 1-2 போகிற விஷயத்தில் தனுஷ் வந்து பாதிக்கப்படுறாரா, தனுஷ் வந்து தொடர்ந்து அட்டாக் செய்யப்படுகிறாரா அப்படிங்கிற பேச்சு சர்ச்சையெல்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த சர்ச்சையோடு வந்து குபேரா ரிலீஸ் ஆச்சு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நானும் குபேரா வந்து முதல் நாளே படம் பார்த்தேன். ஒரு 2-3 சேனலில் ரிவ்யூவும் பண்ணியிருந்தேன். அந்த படம் வந்து ஒரு நல்ல கதையம்சம் உள்ள படம் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து அந்த படத்தில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. தனுஷோட கேரக்டர், அவர் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் தான் அந்த தனுஷோட கேரக்டர். தனுஷோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் தனுஷ் ரொம்ப ஆழமாக நல்ல நேர்த்தியாக அந்த கேரக்டரை பண்ணியிருந்தார். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவரோட நடிப்பு, அது நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றியை தனுஷ்க்கு தந்துச்சா அப்படின்னா தரலைன்னு தான் நம்ம சொல்லணும். தமிழ்நாட்டில் தரலையா? ஆமாம், தமிழ்நாட்டில் தரல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து பெரிய வெற்றி படமே கிடையாது. அந்த படம் வந்து ஒரு பெரிய தோல்வி படமும் இல்லை, பெரிய வெற்றி படமும் இல்லை, ஒரு ஆவரேஜான படம் தான். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு விநியோகம் வாங்கின அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ் தான் தமிழ்நாட்டில். ஆனால் வேறஸ் பாருங்கள், ஆந்திராவில் வந்து ரொம்ப பிரமாதமாக அந்த படம் ஓடிச்சு, பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு. அது காரணம் வந்து அங்கே நாகார்ஜுனா இருந்தார். நாகார்ஜுனா ஆல்தோ வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருந்தார். இருந்தாலும் வந்து நாகார்ஜுனா அங்கே இருந்ததுனால, நாகார்ஜுனாவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில். ஸோ அதனால் அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. சொல்லப்போனால் வந்து பல மடங்கு வந்து அந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணிச்சு. ஆனால் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த கலெக்ஷனுங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அந்த வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து நஷ்டத்தை தான் கொடுத்துச்சு. மொத்தத்தில் அந்த படம் வந்து தனுஷ் சோலோவாக நடித்தாரா அப்படின்னா, தனுஷ் அந்த படத்தில் கதாநாயகனாக இருந்தாலும் அங்கே நாகார்ஜுனா அப்படிங்கிற ஒரு ஆளுமை இருந்ததுனால அது ஒரு 2 கதாநாயகர்கள் உள்ள படம் மாதிரி தான் இருந்துச்சு. அதில் வந்து தனுஷினுடைய நடிப்பை நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஆனால் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படமாக தான் இருந்துச்சு. கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வாங்கினவங்களுக்கு நஷ்டத்தை தான் அந்த படம் கொடுத்துச்சு. ஓகே, அடுத்ததா இட்லி கடையும் தேரே இஷ்குமேவும். இல்லை, தேரே இஷ்குமே வந்து ஒரு பாலிவுட் படம். அந்த தொடர்ந்து பார்த்திங்கன்னா தனுஷ் வந்து பாலிவுட், ஹாலிவுட் எல்லாத்துலேயும் நடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய நடிகராக போயிட்டார். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி வந்து பாலிவுட் படங்கள் எல்லாம் நடிக்கிறாங்களா அப்படின்னா, ரஜினி ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா தி பிளட் ஸ்டோன் ஒரு படத்தில் நடித்தார், ஒரே ஒரு படத்தில் நடித்தார். ஆனால் பெருசாக வந்து அங்கே போய் அவரால் வெற்றி அடைய முடியல. பொதுவாக நம்ம எப்படி சொல்கிறது, ஹாலிவுட்லாம் போய் எல்லாராலையும் பெரிய வெற்றி காண முடியாது. ஆனால் தனுஷ் வந்து ஒரு நல்ல நடிகராக இருக்கிறதுனால எல்லா இடங்கள்லையுமே இன்றைக்கி நடிக்கிறார். தனுஷ்க்கு பெரிய வரவேற்பு இருக்குது.
இருக்குது. தனுஷினுடைய ஆக்டிங் நல்ல, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா துள்ளுவதோ இளமை வந்தப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ் மேலே நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. தனுஷெல்லாம் வந்து வெற்றியடையவே முடியாது, ஒரு இயக்குனர் தயாரிப்பாளருடைய பையனாக இருக்கிறதுனால இவருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதே வந்து ஒரு சாதாரணமான ஒரு சாமானியமான ஆளாக இருந்தால் இவரெல்லாம் நடிகனாக போட்டிருப்பாங்களா, இவரெல்லாம் அந்த படத்தை நடிக்க வச்சுருப்பாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருந்துச்சு. ஏன்னா பார்க்க அப்படி தான் இருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளே பார்க்க ரொம்ப சுமாராக, ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி எந்த விதமான அட்ராக்ஷன்ஸுமே இருக்காது. நீங்கள் ஒரு அட்ராக்ஷன் வேணும் ஒரு ஆர்டிஸ்ட் மேலே, அது இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தனுஷ் வந்து காதல் கொண்டேன் பண்ணார். காதல் கொண்டேன் வந்து அந்த கதாபாத்திரம் வந்து சூப்பரான கேரக்டரு. அந்த கேரக்டராகவே தனுஷ் வந்து வாழ்ந்திருப்பார். ரொம்ப பிரமாதமாக எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருப்பார். அதில் உள்ள டான்ஸு, பாட்டு, ஃபைட்டு, அந்த ஆக்ஷன் சீன்ஸு அதெல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ கேரக்டர் மாதிரி அந்த கேரக்டரை வந்து பிரமாதமாக ஷோல்டர் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு வந்து நல்ல ஒரு நேம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பையன் நம்ம நினச்சதை விட பல மடங்கு பண்ணுறாரு, நினச்சதை விட பல மடங்கு வந்து ஆக்டிங்கில் வந்து பிரமாதமாக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு கமர்ஷியல் படம் வந்துச்சு, திருடா திருடி அப்படின்னு ஒரு கமர்ஷியல் படம் வந்துச்சு. இந்த மன்மத ராசா அந்த ஒரே ஒரு பாட்டு, அந்த பாட்டில் அவர் ஆடுவார் இந்த சாயா சிங்கோட, அந்த பாட்டு கூட பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. என்னடா உடம்புன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ஸ்கெலிட்டன் தான் இருக்குது அவருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் அப்படி இருந்தார், நூல் மாதிரி இருப்பார். ஆனால் ஆடினார், பயங்கரமாக ஆடினார். டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. மூமெண்ட்ஸ் எல்லாம் பிச்சு பெடல் எடுக்கிற மாதிரி பண்ணியிருந்தார். ஸோ அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. ஹேட்ரிக், அதாவது துள்ளுவது இளமை, காதல் கொண்டேன், திருடா திருடி, இந்த 3 படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஆனதுக்கப்புறம் தனுஷ் வந்து தொடர்ந்து படங்கள் நடிக்க ஆரம்பித்தார். அந்த பீரியடில் தான் தனுஷ் வந்து சுல்லான்னு ஒரு படம்லாம் நடித்தார். சுல்லான்லாம் நடித்தப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேலியும் கிண்டலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பரட்டை என்ற அழகு சுந்தரம் இப்படி கதாபாத்திரங்கள்லாம் தேர்ந்து நடித்தார். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டார், ஓஹோ நம்ம போகிற ரூட்டு சரியில்லை, நம்ம வந்து புதுக்கோட்டையில் சரவணன் அப்படி இப்படின்னு நடித்தார். அப்புறம் கதை தேர்வில் வந்து ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பித்தார். கதை தேர்வு கவனம் செலுத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து தொடர்ந்து வந்து 1-2 தோல்வி படங்கள் வரும், அது வரதான் செய்யும், அதை தவிர்க்க முடியாது, எந்த நடிகருக்குமே அது தவிர்க்க முடியாது. நீங்கள் என்ன தான் உழைப்பு போட்டாலும், என்ன தான் நீங்கள் பிரமாதமாக நடித்தாலும் அது மக்கள் வந்து ஏற்றுக்கணும். அதுதான் வந்து சினிமாவோட தலையெழுத்து. தோல்வி படங்கள் இருந்தால் கூட தனுஷ் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல நடிகருங்கிற இடத்த பிடிச்சிட்டார். இப்போ இந்த இட்லி கடை படத்தை பற்றி கேட்டிங்க. இந்த இட்லி கடை படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் தனுஷ் பண்ணி கொடுத்துருந்தார். ஆகாஷ் பாஸ்கர் தான் அதனுடைய தயாரிப்பாளர். ஆனால் முதல் பிரதி அடிப்படையில் அந்த படத்தை பண்ணி கொடுத்துருந்தார். அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 140 கோடி ரூபாய்க்கு அந்த முதல் பிரதி பண்ணி கொடுத்தார். தனுஷ் சம்பளம் எல்லாமே சேர்த்து அந்த படத்தில் வந்து தனுஷ் நடிகர் இயக்குனராக அந்த படத்தை பண்ணியிருந்தார். ஸோ ஒரு இயக்குனர் தனுஷ் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும், பிரித்து பார்க்கணும் அப்படின்னா, இயக்குனர் தனுஷாக வந்து நான் வந்து பெருசாக டெக்னிக்கலாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லவே மாட்டேன். காரணம் என்னென்னா, ரொம்பவும் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், எல்லா காட்சிகளுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த கதை அப்படி தான், அந்த கதைக்காண்டி அப்படி எடுத்தாரா அப்படின்னு நமக்கு தெரில. இதே ராயனில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஆக்ஷனு, நல்ல டெக்னாலஜியாக அட்வான்ஸான கேமரா, அட்வான்ஸ் டெக்னாலஜியெல்லாம் பயன்படுத்தி எடுத்திருந்தார். ஆனால் இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக, கதை வந்து ரொம்ப மெதுவாக அப்படியே நகரும், எந்த விதமான சலனமும் இல்லாமல் கதை நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கிராமத்தை சுற்றின, ஒரு இட்லி கடையை சுற்றின ஒரு கதை. அந்த கதையை வந்து அந்த கதைக்கு தேவையான விஷயங்களை பண்ணியிருப்பார். ஒரு இயக்குனராக வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். காரணம் என்னென்னா, அது ரொம்ப 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 ஆவரேஜாக இருந்துச்சு. ஒரு இயக்குனராக அவர் தோல்வி அடைஞ்சிட்டார் தான் நான் சொல்லுவேன் இட்லி கடையை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு நடிகர் தனுஷ் அப்படின்னா இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் அவருடைய நடிப்பு அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஒரு பகுதி வந்து கிராமத்தில் இருப்பார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் போவார், மலேசியான்னு நினைக்கிறேன், அங்கே இருப்பார். அதுக்கப்புறம் திருப்பி கிராமத்துக்கே வந்துடுவார். ஸோ 3 விதமான சூழ்நிலைகளையும் வந்து எப்படி தனுஷ் கையாண்டிருந்தார், எப்படி வந்து அந்த காதல் காட்சிகளை நடிச்சிருந்தார். அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு சென்டிமெண்ட்டான படம். அந்த சென்டிமெண்ட் காட்சிகளை எப்படி நடிச்சிருந்தார் அப்படின்னா, நடிகர் தனுஷ் அவருடைய நடிப்பை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை வந்து 1% மேலேயும் பண்ணலை, 1% கீழேயும் பண்ணலை, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்தார். ஸோ அந்த நடிகர் தனுஷாக அந்த படம் வந்து பாஸ் ஆகிட்டார். ஆனால் தனுஷுங்கிற நடிகர்கிட்ட வந்து இந்த மாதிரி படங்களை வந்து மக்கள் எதிர்பார்க்கல. காரணம் என்ன அப்படின்னா, தனுஷுங்கிற நடிகர் வந்து ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட்டாக பார்க்குறாங்க. கோடிகளில் வந்து தனுஷ் உடைய படங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, வியாபாரத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா 140 கோடி ரூபாய்க்கு ஃபஸ்ட் காப்பி பண்ணி கொடுத்துருந்தாருன்னா, தனுஷ்கே அது போய் 140 கோடி சேர்ந்துச்சுன்னா அதுக்கு மேலே அந்த ஒரு வியாபாரத்தை பண்ணும், அதுக்கு மேலே அந்த வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லாபத்தை எடுக்கணும். ஸோ ஒரு வியாபாரம் பெருசு. தனுஷ் அப்படின்னா அவர் வந்து ஒரு பிஸ்னஸபிள் சேலபிள் ஆர்டிஸ்ட்டு, பெரிய ரசிகர்கள் கூட்டம் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவர் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து பெரிய வளர்ந்த ஒரு நடிகராக இருக்கார். இந்த நேரத்தில் அப்படி ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் எல்லாரோடையும் கனெக்ட் ஆகுமா அப்படின்னா அது அங்கே கேள்விக்குறி தான்.
அதை தனுஷ்கிட்ட ஒரு ஆக்ஷனு, ஒரு ஜாலி, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, பாட்டு, டான்ஸு, ஃபைட்டு எல்லாமே எதிர்பார்த்து வந்த ரசிகர்களுக்கு அது தோல்வியாக தான் இருந்துச்சு. ஆனால் தனுஷ் இப்படியும் நடிப்பார் அப்படின்ற நடிப்பை பார்க்குறதுக்கு, தனுஷை மட்டுமே கொண்டாடுறதுக்கு ஒரு குரூப் இருந்தாங்க. அவங்க மட்டுமே பார்த்தப்ப அந்த படம் வந்து நல்ல படமாக இருந்துச்சு. ஸோ இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர் தனுஷா அவர் நடிப்பை நல்லா கொடுத்துருந்தா கூட, அவர் இயக்குனர் தனுஷா ஒரு சுமாரான இயக்குனராக தான் நான் அந்த படத்தை பொறுத்துக்கு சொல்லுவேன், ரேட்டிங் கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது அந்த மொத்தத்தில் அந்த படம் வெற்றி படமா அப்படின்னா, அந்த கடைசி கேள்வி என்னென்னா, அது வந்து ஒரு பெரிய வெற்றி படம் அப்படின்னு ஆரம்பத்தில் பேசப்பட்டது. இப்படி ஒரு படமா, அற்புதமாக எடுத்திருக்காங்க, என்ன மாதிரியான பிக்சரைசேஷன், என்ன மாதிரியான கதைக்களம், அந்த கதை நகர்றதே தெரியல அப்படிலாம் வந்து நிறைய பேர் பாராட்டி பேசினாங்க. ஏன் பாராட்டி பேசினாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் நான் என்னுடைய ரிவ்யூ 2 சேனலில் பண்ணியிருந்தேன். 2 சேனல்லையுமே நான் சொன்ன விஷயம் என்னென்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப சுமாரான படம், இது வந்து ஒரு ஆவரேஜுக்கும் கீழே உள்ள படம் அப்படின்னு தான் நான் ரேட்டிங் கொடுத்துருந்தேன். நான் என்ன சொன்னனோ அன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பாராட்டி பேசும்போது, இவர் மட்டும் தனிச்சு கருத்து சொல்லியிருக்கிறாரு, அதாவது வந்து இவர் மட்டும் படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாரு, ஏதோ கோவத்தோட வன்மத்தோட சொல்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. அப்படி கிடையாது. நம்ம எந்த படத்தையுமே அப்படி பேசுறது கிடையாது. அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சா, என்னுடைய பார்வையில் அது சரியாக இருந்துச்சா அப்படிங்கிற விமர்சனத்தை மட்டும்தான் சொல்லியிருந்தேன். அன்றைக்கி நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க. ஆனால் அது ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு சீனையும் ஒரு டயலாக்கையும் எடுத்து ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி படம் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நமக்கு மொத்தத்தில் ஓடிடியில் வந்து ஒரு சில படங்கள் வந்து தியேட்டரில் ஓடாது. ஆனால் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ரொம்ப பிரமாதமாக இருக்குமே படம், ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ஏன் ஓடலைன்னு கேள்வி வரும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தியேட்டரில் ஓடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஓடிடியில் வந்து ஓடும்போது இது என்ன படம் இப்படின்னு சொல்லி ட்ரால் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மொத்தத்தில் இட்லி கடை ஒரு பெரிய படம்னு நம்ம சொல்ல முடியாது. அதுவுமே ஒரு தனுஷுடைய கேரியரில் இந்த வருஷம் வந்த படத்தில் எப்படி குபேரா வந்து ஒரு ஆவரேஜான படமோ, அதே மாதிரி இது ஒரு ஆவரேஜான படம் தான். குபேரா வந்து ஒரு நஷ்டம், அதே மாதிரி இதுவும் நஷ்டம் தான். ஓகே, இந்த வருஷம் தனுஷ் கொடுத்த படங்கள் எல்லாமே 100 கோடி வந்து தாண்டியிருக்கே. நீ 100 கோடி 140 கோடி ரூபா அதில் வந்து தனுஷ்கே சம்பளம் மொத்தமாக ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் கொடுத்துருக்காங்க. அப்படி 100 கோடி மட்டும் தாண்டி என்னமா பிரயோஜனம்? ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கணும்ல. ஒரு வருஷத்துக்கு 140 கோடி ரூபா 150 கோடி ரூபா ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட் போட்டு ஒரு தயாரிப்பாளர் எடுக்கும்போது அது நல்ல லாபத்தை கொடுக்கணும்ல. கிட்டத்தட்ட அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு 50 கோடியோ 70 கோடியோ 100 கோடியோ லாபம் கொடுத்தா தானே ஒரு சூப்பரான ப்ராஜெக்டாக நம்ம சொல்ல முடியும். இப்போ பிரதீப் ரங்கநாதனே எடுத்துக்கங்களேன், ஒரு 3 படத்துலேயே இன்றைக்கி வந்து அந்த 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 எப்படி 100 கோடி கிளப்பில் ஈஸியாக இணைஞ்சிட்டு போகிறாரு. முதல்ல வந்து லவ் டுடே ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த டிராகன் ஆகட்டும், இப்போ வந்து டியூட் ஆகட்டும், எல்லாமே 100 கோடி கிளப்பில் இணைஞ்சிருச்சு. பிரதீப் ரங்கநாதன் கிட்டத்தட்ட தனுஷ் மாதிரி தான் இருக்கார் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது 3 படத்தில் அந்த வெற்றியை அடையும் போது கிட்டத்தட்ட பல படங்கள் நடித்து இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 22-23 வருஷமாக சினிமாவில் பயணிக்கிற ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிற தனுஷ் 100 கோடி கிளப்பில் வந்து ஒரு படத்தில் இணைகிறது வந்து பெருசாக சொல்ல முடியாது. ஓகே, ஆனால் வந்து இந்த 100 கோடி தனுஷ் இந்த வருஷம் கொடுத்தது 4 ரிலீஸாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் தனுஷ் கொடுத்ததுனால காலிவுட்டில் இவர் தான் வந்து நம்பர் 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்லாம் வந்து பேசுகிறாங்களே, அதை பற்றி உங்கள் பார்வை? பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்லாம் சொல்லவே முடியாதுமா. இன்னொரு படம் வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம், நீக்குன்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அவர் அதில் நடிக்கவே இல்லை, அவங்க அக்கா பையனை வச்சு டைரக்ட் பண்ணார். அந்த படம் ஒரு லவ் சப்ஜெக்ட்டு இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்னுடைய கதையாக இருந்துச்சு. அது வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக ஆகலை. அது ஒரு வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாத ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சிச்சு. ஸோ மறுபடியும் ஒரு நடிகர் தனுஷ் அங்கே இல்லவே இல்லை. டைரக்டர் தனுஷாக மறுபடியும் அந்த படத்தில் தோத்துட்டார். ஸோ நீங்கள் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும், நான் சொல்கிறது 2025 பொறுத்த வரைக்கும் தனுஷ் வந்து ஒரு பெரிய வெற்றி படங்களை தரலைங்கிறது தான் உண்மை. ஒரு பாலிவுட் படம் கொடுத்துருக்கிறாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்த 3 படமே தனுஷை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான, பெரிய வெற்றியை கொடுக்காத, பெரிய கலெக்ஷனை பண்ணாத, பெரிய உயரத்துக்கு கொண்டு போகாத ஒரு படமாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது 2025 பொறுத்த வரைக்கும் தனுஷ்க்கு வந்து ஒரு சுமாரான வருஷம் தான். தனுஷ் நல்ல நடிகர், நடித்த படங்கள் எல்லாம் பாராட்டு பெற்றது. ஆனால் கலெக்ஷன் வைஸ் வெற்றி அடையணும். ஒரு நடிகர் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை தனுஷ் வந்து சூப்பர் ஸ்டாராக கொண்டாடுறாங்கன்னு, அதை கொண்டாடணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி படம் வந்து அதிரி புதிரியாக ஓடி இருக்கணும். அப்படி ஒரு படம் இந்த வருஷம் ஓடலைங்கிறது உண்மை. இந்த வருஷம் அது தமிழ் இண்டஸ்ட்ரியில் நடக்கல. ஆனால் தேரேஷ்குமே பாலிவுட்டில் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கு. குபேரா டாலிவுட்டில் நல்லா தான் பண்ணிச்சு. நீங்கள் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஆனால் தனுஷனுடைய பேஸ் லாங்குவேஜ் எங்கே இருக்குது? தனுஷனுடைய பேஸ் தமிழ் நடிகர் தான். மொத்தமாகவே தனுஷ் வந்து எப்படி பாலிவுட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட முடியுமா? இல்லைன்னா வந்து தெலுங்கு படத்தில் போய் நடிக்கிறேன்னு போயிட முடியுமா? தொடர்ந்து தனுஷ் தமிழ் படங்கள் தான் நடிச்சிட்டு இருக்காரு. அப்போ தனுஷனுடைய பேஸ் இண்டஸ்ட்ரி வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியாக தானே இருக்குது. அப்போ ஒரு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே நீங்கள் உங்களுடைய வெற்றியை கொடுக்கணும். நீங்கள் இருக்கிற உங்களுடைய தமிழ்நாட்டில் நீங்கள் வெற்றியை முதல்ல பதிக்கணும். அதுக்கப்புறம் தான் பக்கத்து மாநிலங்கள்
மாநிலங்கள்லாம் அடுத்து தான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து செகண்டரி, அடுத்த மாநிலங்களில் வெற்றியெல்லாம். குபேரா வந்து அங்கே வெற்றி அடைஞ்சதுன்னா அங்கே இருக்கிற ரசிகர்களுடைய மனநிலை அப்படி இருந்துச்சு. அங்கே நாகார்ஜுனா இருந்ததுனால அது அந்த வெற்றிக்கு சாத்தியம் இருந்துச்சு. நீங்கள் வந்து இந்த பாலிவுட் படத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து கூட நடித்த நடிகர்கள் எல்லாமே வந்து இந்த கமர்ஷியல் எல்லாம் சேர்ந்து தான் அந்த வெற்றியை கொடுத்துருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் நடிகன் தமிழில் கொடுத்தாரா வெற்றி அப்படின்னா அது இல்லைங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. ஓகே. ஸோ தனுஷோட அடுத்த லைனப்ஸ் பற்றி பேசலாம். ஸோ அவர் கையில் 2 பயோகிராஃபி இருக்குது. ஒன்று வந்து இளையராஜா ப்ராஜெக்ட், இன்னொன்று வந்து அப்துல் கலாம். அதை பற்றி இளையராஜா பயோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் அது வந்து தொடங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ட்ராப்ட் அப்படிங்கிறாங்க. அது என்ன காரணம்னு நமக்கு சரியாக தெரியல. தொடங்கப்பட்டது, அது வந்து அதுக்கான எப்படி சொல்கிறது, ஃபோட்டோஷூட்லாம் நடந்தது, அதுக்கான ஃபஸ்ட் லுக்லாம் கூட வந்தது. ஆனால் வந்து அந்த படத்தை வந்து தொடர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன நிலைமையில் இருக்குதுன்னு தெரில. மறுபடியும் நாளைக்கு வந்து அது தொடங்கினாலும் தொடங்கப்படலாம். அப்படி அதில் வந்து தொடங்கி அதில் தனுஷ் நடித்தார்னா நிச்சயமாக வந்து அந்த இளையராஜாவுடைய கேரக்டராக தனுஷ் நிச்சயமாக நடிப்பார். காரணம் என்ன அப்படின்னா, இளையராஜாவுடைய உருவ அமைப்பும் தனுஷோடைய உருவ அமைப்பு, இளையராஜாவோட கலரு, தனுஷோட கலரு எல்லாமே மேட்ச் ஆகும். கிட்டத்தட்ட இளையராஜாவை பார்த்த மாதிரியே இருக்கும் மேக்கப் பண்ணி தனுஷை கொண்டு வந்தால். அப்படி ஒரு படம் வந்தால் தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இளையராஜா பற்றின பல விஷயங்கள் உள்ளே புதஞ்சு கிடக்கு, எல்லாத்தையுமே ஓப்பனாக எடுக்கணும். அப்படி எடுக்கிறதுக்கு இளையராஜா அனுமதி கொடுப்பாரா அப்படின்னா கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் இளையராஜாவுடைய கேரியர் எடுக்கிறாங்க, லைஃப் ஸ்டோரி எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கே நீங்கள் வைரமுத்துவை தவிர்த்து எடுக்க முடியாது. ஸோ வைரமுத்துங்கிற ஒரு கேரக்டர், முக்கியமான கேரக்டராக இளையராஜாவோட லைஃப்பில் ட்ராவல் ஆகிருக்காரு. ஸோ அப்படி ஒரு போர்ஷன் எடுக்கும்போது அந்த வைரமுத்து போர்ஷனில் உண்மையாக என்ன நடந்துச்சுங்கிறத எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அது எடுக்கிறதுக்கான சூழல் இல்லையா என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ அது பொய்யா ஏதாவது வந்து பூசி மொழி எடுத்தால் நல்லாவும் இருக்காதுன்னும் போது அது இளையராஜாவே அதை வேணான்னு நினைக்கிறார், தவிர்க்கணும்னு நினைக்கிறான்னு சொல்கிறாங்க. ஸோ அது நிலுவையில் இருக்குது அந்த ப்ராஜெக்ட்டு. நீங்கள் சொன்னீங்க அப்துல் கலாம், அந்த படம் வந்து பயோபிக்கில் வந்து தனுஷ் நடிக்கிறாரு. அந்த ஃபஸ்ட் லுக்கு, அந்த ப்ரொமோலாம் கூட வெளியில் வந்துச்சு. அதெல்லாம் கூட பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது வந்து அப்துல் கலாம் மாதிரியே இருக்கார் தனுஷ். வந்து அந்தளவுக்கு தனுஷ், நான் சொல்கிறேன்லம்மா, தனுஷை பொறுத்த வரைக்கும் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் இன்றைக்கி நடிக்கக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி அவருக்கு வந்துருச்சு. அந்த கெப்பாசிட்டி, அந்த ஒரு கேரக்டரை ஷோல்டர் பண்ணுறதுக்கான திறன் இருக்குது பார்த்திங்களா, அது வந்துருச்சு. ஆரம்பத்தில் துள்ளுவத இளமையில் வந்த தனுஷ் கிடையாது இன்றைக்கி வந்து தனுஷ் எந்த கதாபாத்திரம் கொடுத்தீங்கனாலும் அதை ஷூர் ஷாட்டாக அடிப்பார். ஒரு நடிகனாக வந்து தனுஷ் அந்த கதாபாத்திரமாக வாழ்வார். அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி நடிப்பார். புதுப்பேட்டையே எடுத்துங்களேன், ஒரு வடச்சென்னையே எடுத்துங்களேன், அந்தந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து படத்தை வந்து நடித்து கொடுக்கக்கூடிய, அந்த பேரும் புகழும் எடுக்கக்கூடிய, ரசிகர்களால் கொண்டாடப்படுற ஒரு நடிகனாக இருக்கார், ஒரு பண்பட்ட நடிகனாக இருக்கார். அதனால் வந்து இந்த கலாமோடைய படம் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பயோபிக்ஸில் ஏன் தனுஷை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, தனுஷ் வந்து அந்த கதாபாத்திரமாக நடிக்கணும். ஒரு பயோபிக் எடுக்கும்போது நீங்கள் அந்த கதாபாத்திரத்தினுடைய சாயலும் இருக்கணும், அந்த கதாபாத்திரம் மாதிரியே ஆளும் இருக்கணும். அப்போ தான் அந்த கதாபாத்திரம் வெற்றி அடிக்கும். அந்த கதாபாத்திரத்தை பார்க்குற மாதிரியே இருக்கணும் ஸ்க்ரீனில். அந்த மாதிரி நல்லா நடிப்பு திறனை கொடுக்கக்கூடிய டேலண்ட் தனுஷ்க்கு இருக்கிறதுனால தனுஷை தொடர்ந்து இந்த மாதிரி படங்களில் புக் பண்ணுறாங்க பயோபிக்ஸில். ஸோ அந்த படம், கலாம் படம் வந்து கூடிய சீக்கிரம் தொடங்க போகுது. ஓகே சார். ஸோ தனுஷ் வந்து அடுத்த வருஷம் என்ன மாதிரி படங்கள் கொடுக்குறாரு அப்படின்றது பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்துக்கு நன்றி. வணக்கம். நன்றி. மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை, திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.